தாங்க முடியாது குருநாதா. டேய், என் தலைவன் சிங்க வந்துட்டான்டா. இவனை மட்டும் கார்கிலுக்கு ஒண்டி அனுப்புனா போகும்டா. பனிமலை எரிமலையா மாறும்டா. சும்மா இருடா பொறுமை. டேய், ஒருத்தனுக்கு பிறந்திருந்தா இப்ப ஏறி. குருநாதா, என்ன பாதி மூஞ்சிய காணா? குருநாதா, என்ன குருநாதா உங்களுக்கு புது ஐட்டம் அறிஞ்சிருக்காங்க? எங்க திரும்புங்க. கர்ம கர்மா என்ன பிழைக்கிறதுக்கு நீங்க ரெண்டு பேரும் என் கூட சேர்ந்து பிச்சை எடுக்கலாம். ஏன் உனக்கு இந்த வேலை? நீ வாங்குற இந்த 10-5 பிச்சைக்கு இது தேவைதானா? ஒரு விளம்பரம். உங்க கையில பிரஷ் என்னமோ விளையாடுது. டேய், சத்தம் போட்டு சொல்லிடாத. சாகுற வரைக்கும் இதே பழப்ப கொடுத்துட போறாங்க. எழுத்து என்னமோ நல்லா தான் இருக்கு, ஆனா தப்பு தப்பா இருக்கு. கர்மா தெரிஞ்சுதான்டா தப்பா எழுதுறேன். அரசியல தப்பு பண்ணாதான் பெரிய ஆளாக முடியும். ஈரோடு அண்ணன் சத்யாநகர் பகுதியில் காங்கிரஸ் வேட்பாளர் ஈவி.கே.எஸ். இளங்கோவனுக்கு ஆதரவாக திமுக ஆதி திராவிடர் நலக்குழு நிர்வாகி சுத்தம்பட்டி ஆறுமுகம் பரப்பு மேற்கொண்டுள்ளார். அப்போது காலநிலை தொழிலாளர்களுடன் ஆதரவு பெற்றவர் காலணிகளை கைத்து பாலிஷ் போட்டு கொடுத்தும் ஆதரவு திரட்டினார். எச்சிக்கலாம் நாயிடா. யார சொல்ற? இந்த நாயை சொன்னங்க. நான் உங்களை செல்லுவேன்னா நீங்க அழகு சுந்தரமாச்சே. ஏங்க 3 அண்டா பூசுறீங்க, ஒரு குண்டா இருப்பா பேசுறேன். அட வெக்கம் கட்டுவீங்களா? இதுக்கு எதுக்குடா வெள்ளையங்கிலி மாலையன்னு? மானம் கட்ட அயோக்கிய பள்ளிலாம். ஒரு 4 பேர்த்த மூத்திரத்தை வாங்கி மடக்கு குடிக்க வேண்டியதானே? நீங்க படிச்சீங்களா? தெரியுமா? தெரியா. ஆட்சிக்கு வந்து நம்ம முதல் வேலையா செய்வோம். நீங்க வந்து கண்டிப்பா வந்து ஆட்சில வந்து கண்டிப்பா இத வந்து நிறுத்தணும் ஐயா. ஃபுல்லாவே எங்கயுமே இருக்கவே கூடாது ஐயா. உங்களால முடியுங்களா? வந்து இப்ப நான் என்ன உங்கள்ட்ட சொல்றது? உங்களுக்கு நம்பிக்கை இருக்கா இல்லையா சொல்லுங்க. கண்டிப்பா எங்களுக்கு நம்பிக்கை இருக்குது ஐயா. நீங்க வந்தீங்கன்னா கண்டிப்பா நீங்க வந்தீங்கன்னா அந்த அது வந்து அந்த மாதிரி கண்டிப்பா நிறுத்தணும். 10 மணி ஆயிடுச்சு. அழுவாங்க ஐயா. வீட்டுல உட்கார்ந்து 2 ரூபா கொடு நான் போறேன். 2 ரூபா கொடு நான் போறேன். 2 ரூபா கொடு நான் போறேன். 2 ரூபா கொடு. முதல் உறுதிமொழியாக திமுக ஆட்சிக்கு வந்தவுடன் முதல் உத்தரவு மதுவிலக்கு சட்டம் கொண்டு வரும். இந்தியாவிலேயே அதிகமாக இளம் விதவைகள் இருக்கக்கூடிய மாநிலமாக தமிழ்நாடு மாறிக்கொண்டிருக்கிறது. இளம் விதவைகள். ஏன்னா இங்க குடிப்பழக்கம் ஒவ்வொரு நாளும் மதுவுக்கு அடிமையாக கூடிய அந்த நிலை அதிகரித்து கொண்டே போகுது. அதை பத்தி இந்த அரசாங்கத்திற்கு அக்கறை இல்லை, கவலை இல்லை. அப்படி வரியா? திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருக்கக்கூடியவர்கள் மது ஆலைகளை நடத்தக்கூடியவர்கள் அல்லது அவர்கள் உறவினர் நடத்தினா கூட இதை நிச்சயமாக நாங்கள் மூடிவிடுவோம் என்று தெரியுது. நீ மூடு. நாசமா போயிரு.